உன்னை குடிச்சிட்டு வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நானா வந்தேன். காதல் இஷ்டாந்துடுச்சுமே, தெய்வீக காதல். சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாதே, வந்து தொலை. தேங்க்யூ. சத்தம் போடாத ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? ஐயோ, என்ன பண்றது? முதல்ல போய் குளி. போது தெரியற வரைக்கும் நல்லா குளி. ஐயோ, என்னமே குளிக்க வேண்டாமா? சரசு வந்திருக்கா போல இருக்கு. சரசா இப்ப எப்படி வந்தா? விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, வேலைக்காக தான் வந்திருக்கோம். நீ பேசாம இரு, அவளை நான் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைமே, இல்லைன்னா பெரிய விவகாரமா போடும். சரி சரி, நீ பேசாம இரு. பைப்பு மூடு. மூடுறேன். நான் வந்து பாக்குறப்ப என்னமா துடிச்சிட்டு இருந்தாங்க. காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உருவன்னு. என்ன காரியம் பண்ணிட்டமே? புடிக்கல கிடிக்கலன்னா என்ன சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக இப்படியா? சத்தியமா நான் கொலை பண்ணலையா. ஏமா உனக்கு எப்படி மேம்மா தைரியம் வந்துச்சு? யோ, இன்னொரு தடவை என்ன கொலைகாரின்னு சொன்ன இந்த கத்தியாலே அவனை குத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏமா சத்தியமா நீ கொலை பண்ணலையா? அந்த முப்பாத்தமா சத்தியமா சொல்றேன், நான் கொலை பண்ணல. என்ன யாருமே குத்தி இருப்பா? ஆமா, நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? நீ தானே இந்த அம்மாவை கொலை பண்ண. இப்ப பழைய தூக்கி என் மேல போடுறியா? நான் ஒண்ணு அந்த அம்மாவை கொலை பண்ண வரலமே. பின்ன ஏன் இங்க வந்த? நான் உன்னை பார்க்க வந்தமே. இல்ல, நீ போய் சொல்ற. நீ தான் கொலை பண்ண. என்னமே பிளேட்ட மாத்திர? நான் யாரையும் கொலை பண்ணல. என்னடா இது பெரிய வம்பா போச்சு. இத பாருமே, நாம இப்படியே பேசின்னு இருந்தா போலீஸ் வந்து 2 பேரையும் வாரிங்கன்னு போயினே இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணு வா. இத ஏமே கையில வச்சுன்னு இருக்க? முதல்ல விட்டு ஏறி. இத பார்த்தா கத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா சார், இது ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யற மேஸ்திரிலாம் உபயோகப்படுத்துவாங்களே, சாந்து கரண்டி, அது மாதிரி இருக்கு சார். அது கூட இவ்வளவு சின்னதா இருக்காதே சார். இந்த கத்தி மவுண்ட் ரோடு வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அங்க விசாரிச்சப்போ கத்தி வாங்கினவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ சி. இந்த கத்தியில இருந்து உன்னால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? கொலகாரன் இந்த கருவி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலகாரம் புத்திசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ், நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். 3 கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. கொலகாரனுக்கு கொலை பண்றத தவிர வேற எந்த நோக்கமும் இருந்தா தெரியல. ஐ மீன் நகைகளை திருடுறது, கற்பழிப்பு முயற்சி இதெல்லாம் இருந்தா தெரியவே இல்லை. நீ சொல்ற மாதிரி 3 கொலைகளும் சனிக்கிழமை தான் நடந்திருக்கு. There are lot of connection between these 3 murders. So இந்த 3 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். Who is he? நம்ம முதல் சந்திப்பு எதிர்பாராதது. எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேர் சந்திப்பு இல்ல மேனகா, அது என்கேஜ்மெண்ட். இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திப்பு இருக்க அது. ஆமா, பெரிய கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி சந்திச்சிட்ட பார்டர் சந்திப்பு. சமாதான கொடிய பறக்க விட போறோம். ஓவியர் இல்லையா, அதான் எதை பேசினாலும் பார்டர் கட்டியே பேசுறீங்க. மேனகா, என்கிட்ட பேசும்போது மட்டும் பார்டர் எல்லைன்னு பேசாத. நான் எல்லை கடந்து வந்தவன். முதல்ல பாக்கும்போது தாடி வைக்கல, இப்ப ஏன் தாடி வச்சிருக்கீங்க? இது வச்சது இல்லம்மா, முளைச்சது.
நான் சில பேரை பார்க்க கூடாது, அன்பு தொல்லை, பார்த்தா மடக்கி புடிச்சுக்குவாங்க. அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல இங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க? ரேட்டு தகராறு தான். இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன். 3 ரூபாய்னா என்கிட்ட இருந்தது 1.5 ரூபா தான். இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. யாரு? நானா? என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாசா தான் இருக்கு. மேனகா, உன்னை நம்பி காதலிக்கலாமா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப செத்துட்டாரா? சச்சே, இருக்காருங்க. கொம்பு இல்லாத டெல்லி எருமை கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்காருங்க. உன் அண்ணனால நம்ம காதலுக்கு எந்த இடையூறும் வராதே. வரும்னா சொல்லு, அந்த கேண்டீன்ல 2 டீ வாங்கி சாப்பிட்டு இப்பவே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம். அண்ணன் என்னங்க, நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாதா? ஒரு காரால பிரிச்சுட்டான். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத. அனார்கலி சலீம், அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கதிதான். என்னங்க, என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா? ஓவியம் எல்லாம் முட்டிக்கல்ல வரைய முடியாதுமா. விளையாடாதீங்க. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்கேன். உயிருக்கு உயிரான உன்னை நான் வரைய மாட்டேனா? என்னோட கலைக்கூடத்துக்கு வா, உன்னை எத்தனை டைப்பா வரையறேன் பார். வரட்டுமா? வர்றேன். பாய் பாய். பாத்துங்க. பாய் பாய். ஹாய், ஹலோ, சந்திரு ஸ்பீக்கிங். என்ன சார், சௌக்கியமா இருக்கீங்களா? வாழ்த்துக்களா? எதுக்கு வாழ்த்துக்கள்? நேஷனல் அவார்டா? நான் வரைஞ்ச பெயிண்டிங்கா? என்ன சார், என்ன முட்டாளாக பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி கூட இல்லை. ஐயோ, எனக்கு தலைகால் புரியல தான் சார். நான் எந்த காம்படிஷனுக்கும் பெயிண்டிங் அனுப்பல. நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? என்னது, பேப்பர்ல வந்திருக்கா? Congratulations. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. இதெல்லாம் உன்னால் தானே. எனக்காக நீ உன் கைகளையே எரிச்சுக்கிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த பரிசு, பாராட்டு எல்லாம் உனக்கு தான் சேரணும். ஹலோ, என்ன ஆழ்ந்த யோஜனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உட்காருங்க. உட்காராம எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு சாதம் நல்லா குழஞ்சிருக்கு. குழஞ்ச சாதம் தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். இன்னைக்கு என்ன சாம்பார்னு சொல்லுங்க? வெண்டைக்காய் சாம்பார். அவர் பேரு சந்துரு. சிக்கனை பாருங்க, மாடர்ன் ஆர்ட் மாதிரி இல்ல? அவர் ஒரு பெரிய ஓவியர். அவர் உங்களுக்கு தெரியும். வெரி வெரி ஸ்பெஷல் கோங்குரா சட்னி சாப்பிட்டா கண்ணுல தண்ணி வரும். அவரும் என்ன நேசிக்கிறாரு. மறந்துட்டேனே, தயிர் பச்சடி. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். விக்கல் வந்தா பக்கத்துல தண்ணி இருக்கு, கோவம் வந்தா கரண்டியும் கைகிட்டே இருக்கு. இன்னைக்கு சாதம் குழஞ்சுதான் போயிருக்கு. நான் உனக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டேன். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப பிரமாதம். அவன் பேர் வினோத். சிக்கன் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வெட்ட தான் போறேன். அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கான். கோக்கரா சட்னி காரமே இல்லையே. அவனும் ஒண்ணு விரும்புறானா. தயிர் பச்சடி எனக்கும் பிடிக்கும். அதனால நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. விக்கல் வந்தா தண்ணி பக்கத்திலேயே இருக்கு, கோவம் வந்தா கரண்டி கைகிட்டே இருக்கு. ஓ டாடி ப்ளீஸ். நான் பெத்த பொண்ணாச்சே, நான் கொடுத்த வாக்கு நீ காப்பாத்துவேன்னா அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நீ என்னடான்னா பிள்ளைங்களே பெத்துக்கிட்டு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவ போல் இருக்கு. சரி, எதுக்கு வம்பு? நான் கொடுத்த வாக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். உனக்கு யாரை இஷ்டமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க.
தேங்க் யூ டாடி. டாடி உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல? இன்னொரு சிக்கன் வைக்கிறேன். அப்புறம் தயிர்பச்சி கோங்கரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் போதும் வைக்கிறேன். போதும் போதும். இது ஏன் கல்யாண சாப்பாடு நினைச்சுக்கிறேன். ஆளை விட்டா போதும். சோ கொலகாரனோட உருவம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க, ரைட்? எஸ், நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு ஓரளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். இந்த முகம் தான் எப்படி இருக்கும்னு இன்னும் கரெக்டா தீர்மானிக்க முடியல. ஐ see. இந்த கேசட்ல 3வது கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எதுக்கும் இதையும் ஒரு தடவை கேட்டு பாத்துருங்க. இப்போ இந்த படத்தை பாக்குற நிலையில குற்றவாளி யாருன்னு உங்களால யூகிக்க முடியுதா? நான் ஒரு பெரிய எடுத்து பையனை சந்தேகப்படுறேன். இதுல அவனோட சாயல் இருக்கு. நீங்க படத்தை முழுசா வரைஞ்சிட்டீங்கன்னா அது அவன்தானாங்கிறத உறுதிப்படுத்திக்குவேன்.